ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி நம்ம குக்கீஸை வந்து செக்யூர் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ப்ரௌசர் சைடில் வந்துட்டு ஏதாச்சும் ஹேக் நடக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா இன்ஜெக்ஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஏன் குக்கீஸை வந்து செக்யூர் பண்ணி அனுப்பணும், அப்போ தான் வந்து குக்கீஸை யாராலும் திருட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். அந்த செக்யூரை வந்து நம்ம செக்யூர் ஃப்ளாக்ஸ் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது போல் சர்வர் சைடில் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரிக்னால நம்மளோட டேட்டாஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ட்ரிக்கை வந்து நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எந்த மாதிரி கோடு எழுதியிருக்க டைமில் இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பாசிபிள், ஸோ எப்படி வந்து நம்ம கோடை வந்து வேற மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சாம்பிள் எஸ்கியூஎல் queryக்கு வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 கேஸாக நம்ம செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகேவா? இப்போ வந்து நான் பேசிக்காக டேரெக்டாக வந்து இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எப்போ வந்து நமக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா, MySQLோடைய ராக் வெரியாக எழுதும் போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக கேக் பிஹெச்பி போல் ஒரு ORM யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நமக்கு இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில்டர் பண்ணிவிடும், நமக்கு டேட்டா தனியாக query தனியாக வந்து ஃபில்டர் பண்ணிவிடும். பட் நம்ம கேக் பிஹெச்பியில் கூட டேரெக்டாக SQL query மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அப்போ இந்த SQL இன்ஜெக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கோடு எழுதும்போது நமக்கு இந்த SQL இன்ஜெக்ஷனை வந்து தடுக்கலாம். ஃபஸ்ட்டு SQL இன்ஜெக்ஷன் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து MySQL queryனா எப்படி இருக்கும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்குது, யூசர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுப்போமே. யூசர்ஸ் வேர், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இமெயில் ஏபிசின்னு இருக்கிறவங்கள வந்து எனக்கு நீ ஃபெச் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இமெயில் லைக் ஏபிசி. இது இமெயில் ஈக்குவல் டு ஏபிசின்னு எடுத்து கொடுக்கணும்னா இமெயில் ஈக்குவல் டுன்னு கொடுப்போம். இப்போ ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஏபிசி பர்சன்டேஜ்னு மேட்ச் ஆகிற ஒருத்தர் அந்த கரெக்டாக இந்த மேட்ச் ஆகிறவங்களை மட்டும் தான் எடுத்துகிட்டு வரும். இதே நீங்கள் வந்து இங்கே லைக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஏபிசி அதுக்கப்புறம் எது வேணாலும் இருக்கலாம். பர்சன்டேஜ் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வாட் எவர் இட் கேன் பி, இந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த query என்ன பண்ணோம், ஆக்சுவலாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் இமெயில் லைக் ஏபிசி பர்சன்டேஜ். ஸோ ஏபிசின்னு ஸ்டார்ட் ஆகிற இமெயில் இருக்க எல்லா யூசர்ஸோட லிஸ்ட்டுமே இது கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 யூசர்ஸ் இருக்காங்க, அதில் 2 யூசர்ஸ் தான் வந்து ஏபிசி பர்சன்டேஜில் மேட்ச் ஆகுறாங்க அப்படின்னா அந்த 2 யூசர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ இதே queryயை நம்ம பிஹெச்பி சைட்லேருந்து query பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது சில பேர் என்ன ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நான் இன்புட்டாக நம்ம வாங்குறோம்னு வச்சுப்போமே, இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பெராமீட்டராக அப்படி கொடுத்துருக்கோம், இமெயில் அப்படின்னு ஒரு பெராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இன்புட் வாங்கும்போது அவங்க வந்து ஏபிசி இன்புட் பர்சன்டேஜ் இப்படி கொடுத்துருக்கோன்னா, இப்போ அவங்க இன்புட் கொடுக்குறவங்க ஏபிசின்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய query எந்த மாதிரி மாறும், ஏபிசி பர்சன்டேஜ்னு சொல்லி மாறும். அந்த மேட்ச் ஆகிற 2 லைன் மட்டும் கிடைக்கும். இஃப் இன்கேஸ் அவங்க வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே, ஏபிசி பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டு இப்படி முடிச்சுட்டு தென் என்ன பண்ணுறாங்க, ஆர் 1 ஈக்குவல் டு 1 இப்படி கொடுத்துட்டு ஆஷ் இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போமே. அவங்க இன்புட்டே இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த இன்புட் இங்கே செட் ஆகுமா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கமெண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு query வந்து இந்த மாதிரி மாறிடும். புரியுதுங்களா? இப்போ இந்த queryயை ரன் பண்ணுறோன்னும் போது என்ன நடக்கும், லைக் ஏபிசி மேட்ச் ஆகிறது அல்லது 1 ஈக்குவல் டு 1. இந்த 1 ஈக்குவல் டு 1ன்னு சொன்னால் என்னன்னா A to Z எல்லாமே இந்த queryயில் இருக்கிற ஆல் த டீடைல்ஸ் வந்து அது கெட் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய queryயை இந்த மாதிரி எழுதுகிற பட்சத்தில் நம்மளுடைய queryயே வந்து சேஞ்ச் ஆகிடுது இன்புட்டை பொறுத்து. ஓகேங்களா? இன்புட் வந்து ஏபிசின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஏபிசி பர்சன்டேஜ்னு இருக்கும். இன்கேஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரியுது இந்த கோடு வந்து இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு இன்புட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் டேட்டா லீக் ஆகிடும். இந்த ஸ்டார் யூசர்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாமே லீக் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இமெயில் பர்சன்டேஜ் நீங்கள் வந்துட்டு
பிளேஸ் ஹோல்டர்ஸ், இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பிளேஸ் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த டேட்டா கொடுத்தாலுமே இது வந்து டேட்டாவாக தான் ஆக்ட் ஆகும். அண்ட் ஜஸ்ட் ஏபிசி கொடுத்தாலுமே அதுவுமே வந்து நமக்கு டேட்டாவாக தான் யூஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய query வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் இது என்ன நடக்கும் அப்படின்னா query வந்து ஃபர்ஸ்ட் போய் சொல்லிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். ப்ரிப்பேர் ஆகும்போது இமெயில் லைக் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு டேட்டா கொடுக்க போகிறோம். ஸோ உங்களோட query என்னன்னா இது மட்டும் தான் உங்களோட query அப்படின்னு சொல்லிடும். ஆனால் நம்ம டைரெக்டாக ஃபர்ஸ்ட் எழுதின மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் என்னன்னா இங்கே வர டேட்டா பொறுத்து என்னோட query திரும்பி புதுசாக ஒரு நியூ query-ஆ வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னுடைய MySQL-ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாம்பிள் யூசர்ஸ்னு ஒரு டேபிள் எடுத்திருக்கேன். இந்த யூசர்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா abc@gmail.comனு 2 பேர் இருக்காங்க. ஸ்டார்ட் ஆகுறது ஏபிசின்னு ஸ்டார்ட் ஆகுறது. மற்றவங்க எல்லாமே வந்து ஏபிசின்னு இல்லை வேற ஏதோ நேமில் வந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதே எக்ஸாம்பிள் படி பார்க்கும்போது ஏபிசின்னு சொன்னால் இவங்க 2 பேர் தான் நமக்கு டேட்டாவாக வரணும். ஓகேங்களா? ஸோ SQL இன்ஜெக்ஷன் நடக்கிற டைப்பை நம்ம பார்க்குறோம். SQL இன்ஜெக்ஷன் நடந்தாலுமே கூட நமக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குற சேஃபர் வெர்ஷனும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் படி நமக்கு எல்லா டைமுமே 2 டேட்டாஸ் தான் வரணும். SQL இன்ஜெக்ஷன் அன்சேஃப் குவரியில் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த 5 டேட்டாவுமே அது கொடுத்துரும். அந்த மாதிரி ஆக்சுவலாக கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம பிளேஸ் ஹோல்டர் மெத்தட் அண்ட் அன்சேஃப் மெத்தட் ரெண்டுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு இன்புட் வாங்கணுமா இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்புட் வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட்டே வாங்கிக்கலாம். இன்புட் வாங்குறதுக்கு வந்துட்டு என்டர் இமெயில் சர்ச் இமெயில் அப்படி கூட கொடுத்துக்கலாம். என்டர் சர்ச் இமெயில். இப்போ அது மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு இமெயில் வந்து அவங்க என்டர் பண்ணுவாங்க. அதாச்சும் ஏபிசி அப்படிங்கிறத இன்புட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு இன்புட்குள்ளே வாங்கிக்கலாம். இன்புட் ஈக்குவல் டு fget string ஸ்டாண்டர்ட் இன்புட்டாக வாங்கிட்டு இஃப் இன்கேஸ் அவங்க ஸ்பேசஸ் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது, ஸோ ஸ்பேசஸை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். முன்ன பின்ன ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஜஸ்ட் வந்து இந்த எக்கோ இன்புட் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இன்புட்டை வந்து இமெயில் given இன்புட் இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி ஃபஸ்ட் செக் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ரன் பண்ணி பார்க்கலாம். PHP யூடியூப் ஓகே ஏபிசி நம்ம கொடுத்தோம்னா ஏபிசி நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து அன்சேஃப் வெர்ஷன் ஃபங்க்ஷன் அன்சேஃப் சர்ச் இதையும் செக் பண்ணலாம். அதுக்கு பிஃபோராக வந்து நான் வந்து MySQL யூஸ் பண்ணணும். அதுக்காக வந்து டிபி கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஃபைலில் db.phpன்ற ஃபைலில் வந்து என்னுடைய டிபி கனெக்ஷன்ஸை நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு $db ஈக்குவல் டு get connection get db கனெக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதை வந்து நம்ம டிபி எடுத்து வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்காக டிபி ப்ளஸ் என்னுடைய இன்புட்டை வந்து நான் இமெயில்னு கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இமெயில் தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். அதனால இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா என்டர்டு எக்கோ அன்சேஃப் சர்ச். நம்ம எதுக்குள்ளே நம்ம இது பண்ணுறோன்றது நமக்கு தெரியணும்ல, அதுக்காக இது மென்ஷன் பண்ணிடுறேன். அது போலவே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், சேஃப் சர்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா SQL கொடுக்க போகிறோம். சேம் அதே தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி select star from users where email like. இப்போ என்ன பண்ணலாம், $email %. ஓகேங்களா? இது வந்து அன்சேஃப் வெர்ஷன். நெக்ஸ்ட் வந்து இது நான் ஆல்ரெடி சொன்னது போல் நம்ம இது ஃபெச் பண்ணணும்.
இப்போ இங்கே வந்து இதே சேம் query-யை பிளேஸ் ஹோல்டர் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே டிபி query பண்ண போகிறோம். டிபி query யாரை query பண்ண போகிறோம்? SQL. இதுக்கு வந்து ஒரு டேட்டா கிடைக்கும், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த SQLக்கு நடக்குதுன்னு நமக்கு தெரியறதுக்காக எக்கோ SQL பண்ணிடலாம். SQL statement equal to first இது query பண்ணிட்டு then statement fetch all PDO result fetch all. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து எக்கோ பண்ணியும் பார்த்துடலாம். எக்கோ print underscore. இது வந்து since it is array நம்ம வந்து print underscore r யூஸ் பண்ணுமா இருக்கு. php end of line. இங்கே வந்து ரிசல்ட்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். unsafe result. இதுவே நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக query பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நமக்கு இந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். வித் நம்மளுடைய இந்த இமெயில் பர்சன்டேஜ் கொடுத்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு இந்த SQL நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் இங்கே பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் டிபி prepare $SQL. இங்கே வந்துட்டு statement. இப்போ again நம்ம என்ன பண்ணணும்? statement execute பண்ணணும். executeல நம்ம வந்து array of values அது கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே கொடுத்தாலும் ஓகே, இப்படி கூட கொடுக்கலாம். இப்போ arrayல நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா the email percentage email percentage. இப்போ email percentage இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங். ஸோ நம்ம வந்து டாட் ஆப்ரேட்டர் வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட்டு நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ அகைன் நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம் ரிசல்ட் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம சொல்லிட்டோம் இந்த query-யை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணு, அந்த ப்ரிப்பேர் பண்ண query-ல இந்த டேட்டாவை ஆட் பண்ணு அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் fetch all. இப்போ நமக்கு அதே அகெயின் PDO fetch associate. இப்போ அகெயின் சேஃப் உடைய ரிசல்ட் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு மெத்தடையுமே நம்ம தனியாக இங்கே கீழே கால் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? unsafe search db அனுப்பணும், தென் input அனுப்பணும். அகெயின் safe search அதுலேயுமே db input. ரெண்டுத்துக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒரு இங்கே இது தெரியணும், ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னா நம்ம ஏதாச்சும் ஒரு எக்கோ இங்கே கொடுத்துக்கலாம். எக்கோ /n. ஸோ ஒரு லைன் கேப் விட்டுட்டு திரும்பி இது அண்டர்ஸ்கோர் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு /n போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து அந்த கோடு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாம் வந்து எரர் இல்லாமல் ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இமெயில் கேட்குது, ஏபிசின்னு கொடுக்குறேன். இங்கே ஏதோ எரர் ஆகுது. என்ன எரர்னு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். லைன் நம்பர் 14
ஓகே, இது வந்து ஃபெச் அசோசியேட்டுக்கு வந்து இப்படி கொடுக்கணும். நான் ஃபுல்லாக அசோசியேட்னு கொடுத்துட்டேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஏபிசி கால் டு அகைன் நீங்கள் ஒரு ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்னன்னு செக் பண்ணுவோம். 23rd லைன் அகைன் இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஃபுல்லாக வரணும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஏபிசி இப்போ வந்து சேவ் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா abc@gmail.com abcd@yahoo 2 பேர் வந்திருக்காங்க. சாரி, அன்சேஃபில். சேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே 2 டேட்டா வந்திருக்கு. ஸோ இது கரெக்டு. ஹேக்கர் வந்து கரெக்டான டேட்டா, ஹேக்கர்னு சொல்லலை, பட் யாரோ ஒருத்தர் கரெக்டான டேட்டா கொடுக்கும்போது கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரும். பட் அது வாண்டடாக டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நமக்கு வந்து இன்புட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த டைமில் நமக்கு எப்படி டேட்டா ரிட்டர்ன் பண்ண போகுது, அன்சேஃப் query, அந்த அன்சேஃப் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகுது, சேஃப் ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஏபிசி என்ன பண்ணுறேன், ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு சிங்கிள் கோட் கொடுத்துட்டு தென் ஆர் 1 = 1 ஆஷ். ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன டேட்டாஸ் வந்திருக்கு, abc@gmail.com abcd@yahoo.com அது yahoo admin test user. என்கிட்ட இருந்த 5 டேட்டாஸுமே அந்த இதுக்குள்ளே இருந்த எல்லா டேட்டாஸுமே வந்துருச்சு அன்சேஃப் வெர்ஷனில். ஸோ டேரெக்டாக queryக்குள்ளே நம்ம வேரியபிள்ஸை போடும்போது, ஜஸ்ட்டு டேரெக்டாக queryயாக நம்ம அதை கெட் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி இன்புட் யாருனா கொடுத்தாங்கன்னும் போது நம்மளுடைய டேட்டாஸ் ஃபுல்லாகவே அவங்களுக்கு போயிடும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுவே சேஃப் வெர்ஷனில் அதாச்சும் பிளேஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணி queryயை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸிக்யூட் அப்போ மட்டும் நம்மளோட டேட்டா போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து என் கூட மேட்சே ஆகலைன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து எனக்கு வரவே இல்லை. நீங்கள் கரெக்டான டேட்டா கொடுக்கும்போது ரிசல்ட் வருது, இல்லைனா ரிசல்ட்டே எனக்கு வரல. ஸோ நம்ம வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லேருந்து தப்பிக்கணும் போது ரா query யூஸ் பண்ணிங்கன்னா கூட, இன்கேஸ் ரா query யூஸ் பண்ணுற டைமில் கூட பிளேஸ் ஹோல்டர்ஸ் வச்சு தான் நம்மளுடைய டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? எத்தனை நீங்கள் டேட்டாஸ் யூஸ் பண்ணாலுமே, இப்போ நான் வந்து இமெயிலை வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ அதே டைமில் ஸ்டேட்டஸை நான் சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கமா ஸ்டேட்டஸ் = பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருங்க. அந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த எக்ஸிக்யூட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட இது வந்து இப்போ அகெயின் இங்கே வந்து அண்ட் ஸ்டேட்டஸ் = ஆக்டிவ் அப்படி கொடுக்காம ஸ்டேட்டஸ் = இங்கே கொடுத்துட்டு இதில் கமா கொடுத்து இங்கே நீங்கள் ஆக்டிவ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏபிசி கொடுத்து பார்த்து செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்டிவ், இவங்க 2 பேருமே ஆக்டிவ்ல தான் இருக்காங்க. அதனால எனக்கு வந்து எனக்கு டேட்டா வந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேரியபிள்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம். அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொஸ்டின் மார்க்காக பிளேஸ் ஹோல்டர்ஸாக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு அந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ்க்கு உங்களோட டேட்டாவை கரெக்டான பொசிஷனில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க பிளேஸ் ஹோல்டருக்கு வந்து இந்த டேட்டா அண்ட் செகண்ட் இருக்க பிளேஸ் ஹோல்டருக்கு வந்துட்டு இந்த டேட்டா அப்படின்னு போயிட்டு செட் ஆகும். இஃப் இன்கேஸ் நீங்க வந்து இதை ஆக்டிவ் தூக்கி முன்னாடி போட்டுட்டீங்க அண்ட் இமெயில வந்து நீங்க நெக்ஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து நமக்கு தப்பா ஒர்க் ஆகும். அது மட்டும் தான் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நம்ம இப்போ இங்க கொடுத்தோம்னா இங்க டைரக்டா என்ன எழுதிருப்பீங்க, அண்ட் ஸ்டேட்டஸ் = ஆக்டிவ். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸ்டேட்டஸ் = ஆக்டிவ். இது எழுதுறதுக்கு ஈஸி. ஆனா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அதாச்சும் இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோடது வந்து அவங்க மேனிபுலேட் பண்ணிடுறாங்க. நம்மளோட queryயே வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் ஆயிடுது. எவ்ரி டைம் வந்து நீங்க கொடுக்குற இன்புட்டை பொறுத்து உங்களோட queryயே வந்து மாறிட்டே இருக்கு. அதனாலதான் இது வந்து அன்சேஃப் வெர்ஷன். இந்த இடத்துல அப்படி கிடையாது. உங்க query வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. நீங்க டேட்டாஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த queryக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அண்ட் தென் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த வேரியபிள்ஸ் போய் அதில் உட்கார போகுது. ஸோ query வந்து நம்ம சேஞ்ச் பண்ணதே கிடையாது. அதனாலதான் இது வந்து சேஃபஸ்ட் மெத்தடு. இப்போ நீங்க மாத்தி போட்டீங்கன்னும் போது என்ன நடக்கும், இமெயில் லைக்கு வந்து ஆக்டிவ் செட் ஆயிடும், ஸ்டேட்டஸ் = இமெயில் போயிடும். அப்போ வந்து எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் டேட்டா வந்து தப்பா வரும், எம்டியா வரப்போகுது, அவ்வளவுதான்.
ரிசல்ட் வந்து எம்டி வரப்போகுது. ஸோ நீங்க வந்து பொசிஷன் மட்டும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து சேஃப் சைட்ல வந்து பிளேஸ் ஹோல்டர் query யூஸ் பண்றோம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணி பண்றதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.